ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி டக்குன்னு ஒரு டிஷ்ஷில் நான் வந்து வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு 4 விதமான குக்கீஸ் தான் செஞ்சுருக்கேன். என் பையனுக்கு 2 வயசு. நார்மலாக இந்த ஏஜை வந்து பிக்கி ஈட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு சாப்பிட்றதுக்கு பொறுமையும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. விளையாடிக்கிட்டே பிக் பண்ணி சாப்பிட்ற ஏஜ் இது. ஸோ அவனுக்கு அந்த மாதிரி சாப்பிட்ற நேரத்தில் நல்ல போஷாக்கானதாக, நல்ல சத்தானதாக கொடுக்கணுன்றதுக்காக நிறைய நட்ஸ், அப்புறம் நல்ல கோதுமை, ராகின்னு சேர்த்து நான் இந்த மாதிரி குக்கீஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ராகி கேஷ்யூ போட்டு ஒரு குக்கி பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து 1 கப் ராகி, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் ஒரு ராகியோட நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ராகியில் கேஷ்யூ சேர்த்து செய்ய போகிறதுனால நல்ல இந்த மாதிரி முந்திரி இந்த மாதிரி நல்ல பொடியை நறுக்கிக்கோங்க. அதையும் வந்து இந்த மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் நான் இன்றைக்கி சுகர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல குழந்தைக்குன்றதுனால நான் வந்து 1/2 கப்புக்கும் கம்மியாக, 1 கப் மாவுக்கு 1/2 கப்புக்கும் கம்மியாக வெல்லம், உங்களுக்கு எந்த வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம், பனை வெல்லம், நாட்டு சக்கரை, அந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இங்கே கிடைக்கிற நார்மல் வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து இந்த குக்கீஸ்க்கு எதுக்குமே வந்து பட்டர் சேர்க்க போகிறதில்ல. நான் வந்து வீட்டிலேயே செஞ்சு வச்சுருந்த நெய் தான் சேர்க்க போகிறேன். இதெல்லாத்தையும் நல்ல கையில் வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து நான் செய்கிற இந்த எல்லா குக்கீஸ்லையுமே வந்து பட்டர் சேர்க்க போகிறதில்ல. நான் வந்து வீட்லேயே செஞ்ச நெய் தான் சேர்க்க போகிறேன். 1 கப் ராகிக்கு 1/2 கப் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யை சேர்த்து நீங்கள் வந்து ஸ்பூனில் இல்லைனா கையில் கூட நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பால் ஊற்றி தான் நான் வந்து குக்கி டோ வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ அந்த பால் தேவைப்படுதோ, எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு 1/4 கப் தேவைப்பட்டுச்சு. அந்த 1/4 கப் பால் சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்ல கெட்டியாக அந்த மாவை வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் வேண்டாம். நார்மலாக ப்ரெஸ் பண்ணால் சாஃப்டாக ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் சர்க்கிள் ஷேப் தான் வந்து ராகியில் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து நான் கோகோனட் குக்கி பண்ண போகிறேன். நார்மலாக நீங்கள் கோகோனட் வந்து இந்த ட்ரையான ரோஸ்டட் கோகோனட் வந்து கடையில் கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து வீட்லேயே அந்த கோகோனட்டை வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஒரு சின்ன பேனில் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டு, உங்களுக்கு எவ்வளோ கோகோனட் வேணுமோ, நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் எடுத்திருக்கேன். 1/2 கப் கோதுமை மாவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவினது எடுத்திருக்கேன். அதை வந்து ஸ்டவ்வை வந்து ரொம்ப மீடியமில் வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷான கோகோனட்டை வந்து நெய்யில் வறுத்து போட்டோன்னா நல்ல செம்ம வாசனை வரும். நம்ம கடையிலலாம் வாங்கி அந்த ட்ரை கோகோனட் போடுறத விட இந்த மாதிரி நம்ம வறுத்து போட்டோன்னா குக்கியில் நல்ல அந்த கோகோனட்டோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பவுலில் இன்றைக்கி நான் வந்து கோதுமை மாவில் தான் இந்த குக்கி பண்ண போகிறேன். ஸோ வந்து 1/2 கப் கோதுமை மாவு, அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த 3 டேபிள் ஸ்பூன் தேங்காயுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லாஸ்ட்டில் வந்து அந்த குக்கி மேலே தூவுறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் விட்டுட்டு இது எல்லா மாவில் போட்டுக்கோங்க. வெல்லம் வந்து 1/4 கப்புக்கும் கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அகெயின் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்புக்கும் கம்மியாக நெய் விட்டு, தேவையான பால் விட்டு நீங்கள் அதை நல்ல கரெக்டாக திக்காக வந்து சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுவும் அகெயின் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அதுக்கு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சும்மா வந்து நார்மல் கோகோனட் பிஸ்கெட் எப்படி இருக்கும், கோகோனட் குக்கீஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரவுண்டாக அதை கையிலேயே உருட்டி மேலே வந்து அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ்டட் கோகோனட்டை மேலே அதில் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சாப்பிடும் போது அந்த நடுவில் அந்த தேங்காய் வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பாதாம் ஹனி போட்டு குக்கி.
அதுக்காக 1/2 கப் கோதுமை மாவு, ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்துக்கிறேன் நான். 1/2 கப் வந்து பாதாமை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பொடியும் சேர்த்துக்கிறேன். வறுக்கலாம் இல்லை, டைரெக்டாக பாதாமை போட்டு அரைச்சிட்டேன். ஸோ அது ஒரு 1/2 கப். அது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதை போட்டு, உங்களுக்கு இதில் வேணும்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. அது கூட ஹனி, இதில் வந்து இந்த குக்கிக்கு ஸ்வீட்னஸே வந்து வெறும் ஹனி தான். நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சுப்போம். அதே மாதிரி பால் விட்டு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பால் விட்டு நீங்கள் வந்து நல்ல திக்கான குக்கி டோ அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இதை வந்து என் பையனை வச்சுக்கிட்டே வந்து அவனுக்கு பாரு நான் அம்மா என்னென்ன ஷேப்ஸ்லலாம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் பண்ணதுனால பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். ஸோ வந்து இது நல்ல பெருசாக திரட்டிக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட குக்கி கட்டர்ஸ் எதுவும் இல்லை, அதனால் நான் வந்து ஒரு மூடி வச்சு அதை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் மேலே வந்து உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நார்மலாக அவனோட டாய்ஸ் இல்லைனா வந்து வீட்டில் இருக்க ஸ்பூன் அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் வச்சு போட்டுக்கலாம். சும்மா நான் அவன் டாய்ஸில் எதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு வந்து டிசைன் போட முடியுமோ அதெல்லாம் எடுத்து நான் போட்டேன். அப்புறம் ஸ்பூன், ஜல்லிக்கரண்டி, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்னென்ன கண்ணுக்கு முன்னாடி வந்து எதுலலாம் வந்து குக்கியில் வந்து இம்ப்ரெஷன் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனை வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த குக்கி இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது, அது இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குன்னு அவங்க தேடி தேடி சாப்பிடுவாங்க. அதுக்காக என் பையன் ஒவ்வொன்றுத்துக்கும் இது என்ன அது என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சே தான் நான் வந்து அந்த சும்மா டிசைன் போட்டுட்ருந்தேன். நான் வந்து இதே ஆல்மண்ட் ஹனியை வந்து கொஞ்சம் பிரித்து அதில் கொஞ்சம் ஜீரா போட்டு அது ஒரு ஃப்ளேவராகவும் பண்ணியிருந்தேன். அதை வந்து சும்மா ஸ்கொயராக கட் பண்ணி ஒரு வெரைட்டியாகவும் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து பேக் பண்ண போகிறேன். அவனில் வந்து 350 Fahrenheit வச்சு ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த குக்கீஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சு ஒரு மேக்ஸிமம் 20 ஒரு 23 minutesக்குள்ளே ரெடி ஆயிரும். உங்களுக்கு வீட்டில் அவன் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், வீட்லேயே இட்லி பாத்திரம் இருக்கும், அதில் வந்து சால்ட்டு கொட்டி மேலே இட்லி தட்டில் கொஞ்சம் நெய் தடவி இந்த குக்கீஸ் எல்லாம் வச்சு ஒரு 20 to 25 minutes எடுத்துக்கலாம். சூப்பராக குக்கி வந்துடும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில், அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸில், அவங்களுக்கு பிடிச்ச குக்கீஸ் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப லவ் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 20 minutesக்கு அப்புறமா ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நான் வந்து ஆல்மண்ட் ஹனியில் வந்து ஜீரா போட்டு செஞ்ச ஸ்கொயர் குக்கீஸ். நல்ல சாஃப்டாக எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். இது வந்து ராகி கேஷ்யூ போட்டு பண்ணது. ரொம்ப சாஃப்டாக நல்ல கிறிஸ்பாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஆல்மண்ட் அண்ட் ஹனி போட்டது. இதுவும் பாருங்கள் கடையிலலாம் இருக்கா மாதிரி நல்ல திக்காக உள்ளெல்லாம் நல்ல கிறிஸ்பாக சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ண கோகனட் குக்கி, அடியிலலாம் நல்லா கிறிஸ்பாக உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்துச்சு. அதே மாதிரி நான் இட்லி குக்கரில் பண்ண அந்த குக்கீஸும் வந்து 25 minutesக்கு அப்புறமா ரெடி ஆயிடுச்சு. அடியிலலாம் பாருங்கள் நல்ல ப்ரௌனாக அழகாக வந்துடுச்சு. குழந்தைங்களுக்கு இதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.